வணக்கம், இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். தபால் மூல வாக்களிப்பு ஆரம்பம். தேர்தல் வன்முறைகள் தொடர்ந்தும் அதிகரிப்பு. கண்டி மற்றும் ஹாரிஸ் பத்துவில் 2 துப்பாக்கி பிரயோக சம்பவங்கள். ஐநா ஆய்வு அறிக்கை வெளியிடப்படும் வரை சிரியாவுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கை குறித்து முடிவு எடுக்கப்பட மாட்டாது என அமெரிக்கா தெரிவிப்பு. விரிவான செய்தி. வடக்கு, மத்திய மற்றும் வடமேல் மாகாண சபை தேர்தலுக்கான தபால் மூல வாக்கெடுப்பு இன்று காலை ஆரம்பமாகியது. நாளைய தினமும் தபால் மூல வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளதாக பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் M. முகமது கூறினார். எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள மாகாண சபை தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பிற்கு 1,11,333 பேர் தகுதி பெற்றுள்ளனர். அவர்களுக்கு தமது தொழிலிடங்களிலேயே வாக்களிப்பதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் M. முகமது தெரிவித்தார். அத்துடன் இன்று மற்றும் நாளை தபால் மூலம் வாக்களிக்க முடியாதவர்கள் எதிர்வரும் 12ஆம், 13ஆம் மற்றும் 14ஆம் தேதிகளில் வாக்களிப்பதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த நாட்களில் அலுவலக நேரத்தில் தமது அலுவலகம் அமைந்துள்ள மாவட்டத்தில் உள்ள தேர்தல்கள் அலுவலகத்திற்கு சென்று தமது அடையாளத்தை உறுதிப்படுத்தி தமது வாக்கை பதிவு செய்ய முடியும் என பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் M. முகமது கூறினார். மாகாண சபை தேர்தலை கண்காணிக்க உள்ள சர்வதேச குழுவில் இந்தியாவின் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையாளர் N. கோபாலசுவாமி இடம்பெறுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள மாகாண சபை தேர்தலை கண்காணிக்கும் சர்வதேச குழுக்களின் ஒரு பிரிவுக்கு அவர் தலைமை வகிக்க உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தேர்தல் கண்காணிப்பு குழுவில் நேபாளம், பங்களாதேஷ் ஆகிய நாடுகள் உள்ளிட்ட பன்னாட்டு பிரதிநிதிகளும் இருப்பார்கள் என்று இந்தியாவின் முன்னாள் தலைமை தேர்தல்கள் ஆணையாளர் N. கோபாலசுவாமி BBC தமிழோசைக்கு தெரிவித்துள்ளார். தெற்காசிய நாடுகள் கூட்டமைப்பின் தேர்தல் கண்காணிப்பாளர்கள் எதிர்வரும் 13ஆம் தேதி தொடக்கம் 23ஆம் தேதி வரை இலங்கையில் தமது நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளனர். எவ்வாறாயினும் இந்த குழுவில் இருந்து 3 மாகாணங்களுக்கும் பிரிந்து செல்லும் அதிகாரிகள் தொடர்பில் இதுவரை தீர்மானிக்கப்படவில்லை. பன்னாட்டு பார்வையாளர்கள் தமக்கு ஒதுக்கப்படும் பகுதிகளுக்கு சென்று அங்கு தேர்தல் நேர்மையாகவும் நியாயமாகவும் நடைபெற்றதா என்பதை உன்னிப்பாக கவனித்து தமது அறிக்கையினை அளிப்பார்கள் என்றும் என் கோபால்சுவாமி தெரிவித்துள்ளார். தேர்தல் தொடர்பான குற்றச்சாட்டுகள், முறைப்பாடுகள் தொடர்பில் சர்வதேச வழிமுறைகள் கடைபிடிக்கப்படும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பொதுக்கூட்டம் ஒன்று குருநாகல் வில்கொட பகுதியில் நேற்று நடைபெற்றது. கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ இந்த கூட்டத்தில் கருத்து தெரிவித்தார். காலை முதல் நான் கூட்டங்களுக்கு சென்றேன். கிராமங்களுக்கும் விஜயம் மேற்கொண்டிருந்தேன். 9 மணி முதல் 4 மணி வரை வீடுகளில் உள்ள 5000 மக்களிடம் கலந்துரையாடியுள்ளேன். காலை 4:30 அல்லது 5 மணிக்கு வீட்டுக்கு வருபவர்களுக்கு நாங்கள் உணவு வழங்குவோம். அவர்கள் அன்னதானம் நடத்துவதாக மக்களிடம் கூறுகின்றனர். ஜனாதிபதி அலரி மாளிகையில் அன்னதானம் வழங்குவதாக கூறுகின்றனர். முன்னைய காலங்களில் சாப்பாட்டு வேளையில் வீட்டுக்கு வந்தால் அவர்களுக்கு உணவு வழங்குவோம். அதற்கும் சிலர் இன்று சேறு பூசுகின்றனர். எமது கட்சியில் உள்ளவர்களே சேறு பூசும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். இதேவேளை மீகலவ கனத்கமோ பிரதேசத்தில் ஜனநாயக தேசிய கட்சியின் கூட்டம் ஒன்று நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டம் அக்கட்சியின் தலைவர் சரத் பொன்சேகா தலைமையில் நடைபெற்றது. இந்த நாட்டை நிர்வகித்த பிரதான 2 அரசியல் கட்சிகளின் 200-300 அரசியல்வாதிகள் இடைக்கிடையே இந்த நாட்டை நிர்வகித்தனர். இறுதியில் அனைவரும் இந்த நாட்டிற்கு ஒரே விதியையே நிர்ணயித்தனர். எமது நாடு ஆச்சரியமானது என கூறினார்கள். எனினும் மக்களுக்கு எதுவும் கிடைக்கவில்லை. மக்களுக்கு பிரதிபலன் இல்லை. மக்கள் எதனை குடிக்கின்றார்கள் என அவர்களுக்கு தெரியாது. உங்களின் பிள்ளைகள் நாளை பீர்க்கங்காயும் சோறும் தான் சாப்பிட போகிறார்கள் என அவர்களுக்கு தெரியாது. கண்டி லேவல்ல பிரதேசத்தில் அமைந்துள்ள ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு ஆதரவாளர் ஒருவரின் வீட்டின் மீது இனம் தெரியாத சிலர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர். கண்டி லேவல்ல பிரதேசத்தில் உள்ள ஜனக காமினி ரத்னவின் வீட்டின் மீது இன்று அதிகாலை 3 மணியளவில் இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் மத்திய மாகாண சபை திலின பண்டார தென்னகோனின் ஆதரவாளர் ஒருவரின் வீட்டின் மீதே இவ்வாறு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கி பிரயோகத்தில் எவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை ஹரிஸ்பதுவ ஜட்டிவாவல பிரதேசத்தில் அமைந்துள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் மத்திய மாகாண சபை வேட்பாளர் ஒருவரின் கட்சி அலுவலகம் மீது இன்று அதிகாலை இனம் தெரியாத சிலர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர்.
ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் 24வது கூட்டத்தொடர் இன்று ஆரம்பமாகின்றது. எதிர்வரும் 27ஆம் தேதி வரை சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் இந்த கூட்டத்தொடர் நடைபெறவுள்ளது. இதற்கமைய ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகளுக்கான ஆணையாளர் நவநீதம் பிள்ளை இன்று தமது அலுவலகத்தின் செயற்பாடுகள் தொடர்பில் கூட்டத்தொடரில் விளக்கம் அளிக்க உள்ளார். அதோடு ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரின் வருடாந்த அறிக்கை மீதான விவாதமும் இன்று நடைபெற உள்ளது. குறிப்பாக கூட்டத்தொடரின் முதல் வாரத்தில் சுத்தமான குடிநீர் தொடர்பிலும் மற்றும் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டவர்களுடைய பிள்ளைகளின் மனித உரிமைகள் தொடர்பில் ஆராயப்பட உள்ளது. அதோடு ஊடகவியலாளர்களின் பாதுகாப்பு மற்றும் முதியோரின் மனித உரிமைகள் தொடர்பிலும் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடரில் முதல் 7 நாட்களில் கலந்துரையாடப்பட உள்ளது. மனித உரிமைகள் பேரவையின் 24வது கூட்டத்தொடர் இலங்கைக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைவதற்கான காரணம் என்னவென இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் கலாநிதி பிரதீபா மகாநாமகேவாவிடம் வினவினோம். அவரது உரை முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையும். இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்ட போது தமக்கு கிடைத்த அனுபவங்களை அவர் விளக்க உள்ளார். ஒரு வார காலமாக இலங்கையை தங்கியிருந்த போது தாம் நேரடியாக கண்காணித்த விடயங்களை அவர் தெளிவுபடுத்த உள்ளமை முக்கியமானதாகும். கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை இலங்கை நடைமுறைப்படுத்தியுள்ளதா என்பது தொடர்பில் சிவில் மற்றும் அரசு அதிகாரிகளுடன் நடத்திய கலந்துரையாடல்கள் தொடர்பிலும் கவனம் செலுத்தி இலங்கையின் தற்போதைய அடைவு மட்டத்தை அவர் சுட்டிக்காட்ட உள்ளார். இலங்கையின் மனித உரிமைகள் நிலைமையை அவர் முழு உலகத்துக்கும் எடுத்து கூறுவார். இலங்கையில் சிறுவயது திருமணங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் தெரிவித்துள்ளது. போதிய அறிவின்மை, குடும்ப பொருளாதார சூழல் போன்றவையே இதற்கான காரணம் என்று ஐநா சிறுவர் நிதியத்தின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி ரீசா ஹொசாயினி தெரிவித்துள்ளார். இலங்கையில் சிறுவயதில் திருமணம் செய்து கொண்ட 71 பேரிடம் நடத்தப்பட்ட ஆய்வொன்றில் அவர்களில் 30% 18 வயதுக்கு முன்னதாக கர்ப்பம் தரித்திருந்தமை தெரியவந்துள்ளதாக ஐநா சிறுவர் நிதியம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளது. சிறுவயது திருமணங்களினால் மன உளைச்சல், சுகாதார சீர்கேடு மற்றும் சிசு மரணங்கள் போன்றன அதிகரிப்பது மாத்திரமன்றி அவர்களுக்கு எதிரான பாலியல் மற்றும் வன்முறைகளும் அதிகரிக்கும் என்று இலங்கைக்கான ஐநா சிறுவர் நிதிய வதிவிட பிரதிநிதி சுட்டிக்காட்டுகின்றார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் கோரளைப்பற்று மற்றும் ஏறாவூர் பற்று ஆகிய பிரதேச செயலக நிர்வாக பிரிவுகளிலும் ஐநா சிறுவர் நிதியத்தின் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருந்தது. பாடசாலை மாணவர்கள் இடைவிலகல் அதிகமாக காணப்படும் பிரதேசங்களிலேயே சிறுவயது திருமணங்களும் அதிகம் காணப்படுவதாக ஐநா சிறுவர் நிதியத்தின் ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. சீன கம்யூனிஸ்ட் கட்சி மத்திய செயற்குழுவின் அரசியல் நிலையற் குழு மற்றும் செயலக உறுப்பினர் லிவ் யுன்ஷான் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நேற்றிரவு இலங்கைக்கு வருகை தந்துள்ளார். அவர் 3 நாட்கள் இலங்கையில் தங்கியிருப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ, பிரதமர் DM ஜாரத்ன, பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பெஷல் ராஜபக்ஷ, சுகாதார அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன ஆகியோரை லிவ் யுன்ஷான் சந்தித்து கலந்துரையாடவுள்ளார். மேலும் இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான உடன்படிக்கைகள் சிலவும் கைச்சாத்திடப்பட உள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இம்முறை பல்கலைக்கழக அனுமதிக்கான வெட்டுப்புள்ளிகளை அடுத்த மாதம் முதல் 2 வாரங்களுக்குள் வெளியிட எண்ணியுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. 2012ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சையின் பெறுபவர்களுக்கு அமைய பல்கலைக்கழக அனுமதிக்கான வெட்டுப்புள்ளிகள் வெளியிடப்படவுள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் ஷனிக்க ஹிரும்புருமுகே தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழகங்களில் அனுமதி பெறும் மாணவர்களுக்கு தலைமைத்துவ பயிற்சி வழங்குவதற்கான ஒழுங்குகளை உயர்கல்வி அமைச்சு மேற்கொண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 2011ஆம் ஆண்டு பல்கலைக்கழகங்களுக்கு மாணவர்களை அனுமதிப்பதில் ஏற்பட்ட தாமதத்தால் எழுந்துள்ள விடுதி வசதிகள் தொடர்பான பிரச்சினைகளுக்கும் தீர்வினை வழங்கி இந்த வருட இறுதிக்குள் மாணவர்களை அனுமதிக்க எண்ணியுள்ளதாக பேராசிரியர் ஷனிக்க ஹிரும்புரேகம தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி 38ஆம் காலனி கிராமத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஆயுதங்களை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். கிடைத்த தகவலுக்கு அமைய 2 T56 ரக துப்பாக்கிகளும் 4 மேகசின்களும், கைக்குண்டொன்றும் 182 துப்பாக்கி ரவைகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக களுவாஞ்சிக்குடி போலீசார் தெரிவித்துள்ளனர். குடியிருப்புகளை அண்மித்த பாலடைந்த காணியில் இவை மறைத்து வைக்கப்பட்டிருந்தன. சந்தேக நபர்கள் எவரும் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை. மேலதிக விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்துள்ளனர். விளம்பரங்களை தொடர்ந்து சர்வதேச செய்திகளை எதிர்பாருங்கள். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்திகளை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114 896 896